என் அன்பு குழந்தையே, நீ வேண்டிக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் அப்பா இன்று உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டு தான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள். அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை வரும் வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி, செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் முக்கியமான விஷயம், இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அப்படியே செய்ய வேண்டும். அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது படும் கஷ்டங்களானது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும். அப்பா சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்கு வேத வாக்காக இருக்கும் என்பதை நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது அதை முழுவதுமாக சொல்ல போகின்றேன். நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்து பார். ஏனென்றால் நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை, எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது. அதை போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பியிருக்கிறார்கள். சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கிறார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பதில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன், உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நீ அழுதால் என்ன, அழுகாவிட்டால் எனக்கு என்ன, நீ எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உனக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் அப்பா தெரியப்படுத்தி விட்டேன். அதை தெரிந்து கொண்ட நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று தான் செய்வினையை செய்துவிட்டார். என் அன்பு பிள்ளையானது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறது. இப்போது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்போதே உன்னை கோபமாக பேசி எறிந்து விட்டாய். ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன் கதையை முடித்துவிட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனை இருக்காது அல்லவா? அதனால் தேவையில்லாமல் செய்வினைகளை எல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து இந்த செய்வினையை செய்து விட்டார்கள். அவர்களால் அதை மட்டும் தான் செய்ய முடியும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் பாதிப்பு தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகுவது, திடீரென்று நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுவது, ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே,
சில விஷயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த அப்பா உனக்காக காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் பாதிப்பு தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிறது. அதனால் இதையெல்லாம் நீ நினைத்து கலங்காதே. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லும் விஷயத்தை ஒரு முறை நீ உன் வீட்டில் செய்தால் போதும். எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்திருந்தாலும் இந்த அப்பா அதை பார்த்து கொள்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டின் உள்ளே நுழையவிடக்கூடாது. நான் உனக்கு பணம், செல்வம், புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன். என்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன். இந்த தாயத்தை கட்டிக்கொள், இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு சொன்னாலும், இல்லை நல்ல பூஜை போடுகிறேன், மிக பெரிய பூஜையை போட்டால் மிக பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று எவராவது ஏமாற்றினாலும், தேவையில்லாமல் வேலைகளை பார்த்தாலும் அது உனக்கு பாதிப்பில் ஏற்படும். என் அன்பு குழந்தையே, இது உன் அப்பாவின் எச்சரிக்கை. இந்த உலகத்தில் பேராசைப்படக்கூடாது. பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசனையே என்பது நீ மறந்திடக்கூடாது. இது உனக்கு உருவாக கூடாது. அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நான் உடனே பணக்காரனாகிவிட வேண்டும், உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும், பங்களா வாங்க வேண்டும் என்று இதற்காக ஒரு பூஜை பரியாதை நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டால் மிக பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய், உன்னுடைய பணத்தை இழந்து விடுவாய், அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உன் அப்பா உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். என் தங்கமே, இதை நீ பயப்பட வேண்டும் என்பதற்காகவும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் உன்னிடத்திலே சொல்லவில்லை. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதை போல கெடுதல் செய்பவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள். இது எல்லாம் உன் வருங்காலத்தில் உனக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். உன்னுடைய அப்பா உன் எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும். அதனால்தான் அதை நான் கணித்து உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கின்றாய் அல்லது மனஸ்தாபத்தில் இருக்கின்றாய். இந்த சமயத்தில் நம் உறவு உடனே நம்மிடம் தேடி வந்துவிட வேண்டும், நம்மிடத்திலே பேசிவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ செய்துவிடக் கூடாது. உன் உறவை நிச்சயம் உன்னிடத்திலே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நினைத்த உறவோடு தான் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய். அந்த சந்தோஷத்தை இந்த அப்பா கொடுத்தே தீருவேன். அப்பா சொல்கின்றேன், கவனமாக கடைபிடி. இனி உனக்கு சோதனைகள் வராமல் நான் பார்த்து கொள்வேன். நல்லது இனி உன் வாழ்வில் நடக்க துவங்கும். அந்த செய்வினையை எல்லாம் நான் விரட்டியடிப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. அப்பா நான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும்.